ஓம் தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் 14ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம். இன்றைய திதி சதுர்தசி திதி மாலை 4:16 மணி வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. நாளை விடியற்காலை 4:26 மணி வரை உள்ளது. அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய நாள். நல்ல நேரம் காலை 7:45 8:45 மணி வரை, மாலை 4:45 மணியிலிருந்து 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 10:30 மணி வரை. குளிகை காலை 6 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஆகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய ஏற்பட்டால் அவர்கள் பிள்ளையார் கோவில் சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு முருகர் ஆலயம் சென்று முருகபெருமானுக்கு சிகப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி முருகபெருமான் அருளை பெற்று பின் செய்யலாம். முக்கிய பணிகளை செய்யாது மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இன்று உங்களுக்கு வரக்கூடிய வேலைகள் அனைத்தும் சிக்கல் மிகுந்ததாக இருக்கும். அதாவது அந்த காரியம் சீக்கிரத்தில் முடியாது. அதற்காக நீங்கள் ஏனோ உங்களை குழப்பிக் கொள்வீர்கள். அவ்வாறு குழப்ப வேண்டாம். காலையில் நீங்கள் எழுந்தவுடன் பிள்ளையார் கோவில் சென்று தேங்காய் உடைத்துவிட்டு முருகபெருமானுக்கு சிவப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி முருகபெருமானை வணங்கி அவர் அருளாசி பெற்ற பின் அலுவலகத்துக்கு சென்றீர்களானால் உங்களுக்கு தெளிவான மனோநிலைமையாக இருக்கும். அதன் பொருட்டு நீங்கள் எப்பேற்பட்ட சிக்கலான விஷயங்களை கூட மிக சாதுரியமாக முடிப்பீர்கள். அதனால் பணவரவு தனவரவு உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பக்தி மார்க்கத்தில் திளைப்பீர்கள். இன்று நீங்கள் காலையில் எழுந்து பிள்ளையார் கோவில் சென்று பிள்ளையாரை வணங்கிவிட்டு பின் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வமும் நெய்தீபம் ஏற்றி அவரையும் வணங்கி அவர் அருளாசை பெற்ற பின் உங்கள் காரியங்களை செய்யவும். அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களுக்கு எல்லா வகையிலும் பணவரவு தனவரவு எல்லாம் உண்டு. மாலையில் நீங்கள் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவித்து நெய்தீபம் ஏற்றினால் சகல விதத்திலும் உங்களுக்கு அனுகூலம் கிட்டும் என்பது சின்னம். மிதுனராசி அன்பர்களே, இது நாள் வரை நீங்கள் கூறிய கருத்துக்களை ஆமோதித்த அனைவரும் இன்று மறு கருத்து கூறுவார்கள். அதாவது இதைவிட இது நன்றாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதனால் நீங்கள் மனம் தளர வேண்டாம். அவர்களிடம் விளக்கமாகவும் தெளிவாகவும் பேசினால் அந்த மறு கருத்து கூறியவர்கள் உங்கள் கருத்தை ஆமோதிப்பார்கள். ஆகையால் இன்று நீங்கள் காலையில் பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலை அணிவித்து பெருமாளுக்கு நெய்தீபம் ஏற்றி பின் ஆஞ்சநேயரையும் வணங்கினால் உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகூலம் உண்டாகும். பணவரவு தனவரவு இரண்டும் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் பொன்னாகும். உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் உண்டாகும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் கால பைரவர் ஆலயமாகும். கால பைரவர் ஆலயத்திற்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கால பைரவரை வழிபட்டால் உங்களுக்கு பணவரவு தனவரவு எல்லா வரவும் வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களே, இன்று நெடுநாள் விருப்பம் ஒன்று நிறைவேறக்கூடிய காலம் வெறும் சமீபத்தில் உள்ளது. நீங்கள் என்ன காரியத்தை மனதில் நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த காரியம் ஒன்று உங்களுக்கு நடக்கப் போகின்றது. அதனால் நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அந்த காரியம் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு முடிந்துவிடும். உங்களுடைய விருப்பம் நிறைவேறிவிடும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. இன்று காலை காகத்திற்கு எள்ளெண்ணம் சிறிது வைத்துவிட்டு பின் நீங்கள் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை அணிவித்து ஆஞ்சநேய பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றினால் அவருடைய அருள் கிட்டும். அதன் மூலம் உங்களுக்கு விருப்பம் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறிவிடும். இன்றோ நாளையோ நிச்சயமாக நடந்தேறிவிடும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உத்தர அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியமும் வெற்றி உண்டாகும். உங்களுக்கு நட்புடன் பழகுவார்கள் அனைவரும். அதனால் உங்களுக்கு காரிய அனுகூலமாகும். ஆனால் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் காரிய தடை உண்டாகும். ஆகையால் உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. உடலில் அவ்வப்போது சோர்வு ஏற்படும். அதை பெரிதுபடுத்தார்கள். இன்று நீங்கள் முருகர் ஆலயம் சென்று முருகபெருமானை வணங்கிவிட்டு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றினால் சகல காரியமும் ஜெயம் உண்டாகும்.
துளாராசி அன்பர்களே, இன்று சித்திரை 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் அவர்களுக்கு காரிய தடை ஏற்படும், மன உளைச்சல் மிகும். ஆகையால் அவர்கள் முருகபெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் வழிபட்டு பின் மற்ற காரியங்களை செய்தால் அவர்களுக்கு அனைத்து காரியங்களும் நன்றாக முடியும். சுவாதி நட்சத்திரம் விசாகம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், பணவரவு உண்டு, தனவரவு உண்டு. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், நீங்கள் வேண்டியது கிடைக்கும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் துர்க்கை அம்மன் ஆலயம் மற்றும் ஆஞ்சநேயர் கோவில். ஆஞ்சநேயருக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள், துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிக மனத்தெளிவு உண்டாகும். நீங்கள் இதுவரை குழம்பி இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்று காலை பிள்ளையார் கோவிலுக்கு சென்று பிள்ளையாரை வணங்கிவிட்டு பின் நீங்கள் ஐயப்பன் ஆலயம் சென்று ஐயப்பனை வணங்கினால் உங்களுக்கு எல்லாவித அனுகூலமும் உண்டாகும். இது நாள் வரை இருந்த விஷயங்கள், தேங்கியிருந்த விஷயங்கள் ஒரு மன தெளிவு உண்டாகும். அதன் பொருட்டு உங்களுக்கு அக்காரியத்தை எவ்வாறு முடிக்கலாம், எவ்வாறு செய்தால் நமக்கு பணவரவு தனவரவு என்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் உதயமாகும். அதன் பொருட்டு உங்களுக்கு லாபங்கள் பெருகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏனென்றால் இதனால் வரை இருந்த ஒரு குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு நற்செய்தி ஒன்று வர காத்திருக்கின்றது. நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம். காலபைரவர் ஆலயத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். பின் நீங்கள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் உங்களுக்கு எல்லா காரிய அனுகூலமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு காரிய தாமதமாகும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தடைகள் வரும். நீங்கள் அதற்காக குழம்ப வேண்டாம். காலையில் எழுந்தவுடன் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் பெருமானை வணங்கி விட்டு பின் ஐயப்பன் ஆலயம் செல்லுங்கள். ஐயப்பன் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி ஐயப்பனை மனமுருகி வேண்டினால் சரணமையப்பா சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா என்று 108 தடவை உங்கள் மனசில் வேண்டினால் உங்களுக்கு எல்லா காரிய தடையும் அகலும், பணவரவு தனவரவு இரண்டும் கிடைக்கும் என்பது நிச்சயம். கும்பராசி அன்பர்களே, இன்று நாம் கொஞ்சம் வெளியே சென்று வந்தால் நமக்கு நன்றாக இருக்கும் என்று மனதில் தோன்றும். அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு இன்று மாலை வேளையிலாவது வெளியில் செல்வோம், எங்கேயாவது சென்று வந்தால் நமக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் என்று தோன்றும். நீங்கள் ஒன்று செய்யுங்கள். வெளியில் செல்லுவதற்கு முன் 4:30 to 6, 4:30லிருந்து 6க்குள், அதாவது நித்திய பிரதோஷ வேலை என்றது அந்த வேலை. அந்த வேளையில் நீங்கள் ஐயப்பன் ஆலயம் சென்று ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கிவிட்டு பின் நீங்கள் வெளியே ஊர் கிளம்பி போக வேண்டிய வேலையாக இருந்தால் ஊர் கிளம்பி போகலாம், அல்லது ஏதாவது பிக்னிக் செல்ல வேண்டியது இருந்தால் பிக்னிக்கும் போகலாம். எதுவாக இருந்தாலும் முதலில் நீங்கள் ஐயப்பன் ஆலயம் சென்று ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றி சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா என்று மனதில் கூறிக்கொண்டு உங்கள் காரியத்தை தொடங்குங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். மாலை வேளையில் தான் எங்களுக்கு வேலை கிடைக்கும் என்றால் நீங்கள் மாலை வேலை 4:30 to 6க்குள் ஐயப்பன் ஆலயம் செல்லுங்கள். சென்று நெய் தீபம் ஏற்றி சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா என்று கூறுங்கள். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஐயப்பன் அருள் தருவார். அதன் மூலம் உங்களுக்கு பணவரவு தனவரவு இரண்டும் உண்டு. மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வரவு ஒரு நாள். என்னையா சனிக்கிழமை அதுவுமாக வரவு வருமா என்று உங்களுக்கு யோசனை இருக்கலாம். ஆம், நீங்கள் பழைய பாக்கியை வசூல் செய்வதற்கு இன்று அவர்களிடம் கொஞ்சம் கனிவாக பேசினால், நீங்கள் கனிவாகவும் உங்கள் வார்த்தைகள் தேன் கலந்தாற் போல் இனிப்பாகவும் நீங்கள் பேசினால் நிச்சயமாக அவர்கள் மனமுந்து உங்களுக்கு பாக்கியில் சிறிதளவாது தருவார்கள். அதன் மூலம் உங்களுக்கு வரவு நிச்சயம் உண்டு. உங்களுக்கு எதிர்பார்த்த வகையில் சிலருக்கு ஆர்டர் கிடைக்குமாறு இருக்கும், அதன் மூலமாகவும் வரவு வரும். சிலருக்கு கமிஷன் அடிப்படையில் உத்தியோகம் செய்வார்கள், அதன் மூலமும் தனவரவு பணவரவு கிடைக்கும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம். காலபைரவர் ஆலயத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி காலபைரவரை வழிபட்டால் எல்லா அனுகூலங்களும் உங்களுக்கு கிட்டும். 12 ராசி அன்பர்களும் இன்று செல்ல வேண்டிய ஒரே ஆலயம் ஐயப்பன் ஆலயம். ஐயப்பன் ஆலயத்துக்கு செல்லுங்கள். ஐயப்பனுக்கு புஷ்பங்களை சாற்றி பின் நெய் தீபம் ஏற்றி சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா என்று 108 தடவை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஐயப்பன் அருள் கட்டும். அதன் மூலம் உங்களுக்கு அளவற்ற
பொன் பொருள் சேரும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.